ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாசிப்பயிர் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், பிம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் பாசிப்பயிர் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நேச்சுரலாகவே பாசிப்பயிரில் விட்டமின் ஏ, சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதால் ஃபேஸ்க்கு நல்ல க்ளோயிங்கான லுக்கு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரைட்டனிங்கான ஒரு ஃபீலை கொடுக்கும். தென் பாசிப்பயிரில் இருக்கிற விட்டமின் ஃபேஸில் இருக்க டார்க் ஸ்பாட்ஸை ரொம்ப சீக்கிரமாகவே கம்மி பண்ணுதுங்க. சிலருக்கு சைடு எஃபெக்ட் வருமானு டவுட் வரலாம். இதில் அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லைங்க. அண்ட் ஆல்சோ கெமிக்கல் எதுவும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக பாசிப்பயிர் யூஸ் பண்ணுறதால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இந்த பாசிப்பயிர் ப்ராடக்ட் வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்சோ இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். லைக் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்கின் டைப்பாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். லைக் ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், நேச்சுரல் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பயிர் வச்சு ஹோம் ரெமிடி எப்படி ரெடி பண்ணுறது பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் பாசிப்பயிர் எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளியை வந்து நல்லா வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ் வந்து சும்மா ஒரு அரை டீஸ்பூன் இருந்தால் போதும். இதை 3த்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்றோட ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி வர பதத்துக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வைங்க. இந்த ஊறுற டைமில் அந்த பேஸ்ட் வந்து உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த டர்ட்ஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எடுத்துரும். அதே மாதிரி வந்து இந்த டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். 20 மினிட்ஸ் கழித்து அப்புறம் நீங்கள் வந்து ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லுக் இருக்கும். இதே மாதிரி வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணால் கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் வந்து ஒரு க்ளோயிங்கான லுக்கை வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சிலர் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கிறோம், ரொம்ப பிரைட்டாக நம்ம இல்லை அப்படின்றவங்களாம் நினைக்கிறவங்க இந்த ஹோம் ரெமடியை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹோம் ரெமடி 2. இதில் வந்து பாசிப்பயிர் ஒரு கப்பில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள், நெக்ஸ்ட்டு லெமன், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தயிர். இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தவித மேக்கப்பும் நீங்கள் போடாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து இதை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்து பகுதிகளில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து கழுத்தில் கூட சில பேருக்கு வந்து கருப்பு கலரில் இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் வரலையும் அப்படியே ஊற விட்ருங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கே நல்லா ஃபீல் ஆகும். இதில் வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அந்த டல்னஸான ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து வராதுங்க. ஆல்சோ இதில் மஞ்சள் சேர்த்துருக்கிறதுனால பாய்ஸ் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நார்மலாகவே பாசிப்பயிரில் வந்து விட்டமின் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு கெமிக்கலே இல்லாமல் நேச்சுரலாக வந்து ஃபேஸ்க்கு வந்து க்ளோயிங்கான லுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நம்பி யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து வராது, ஃப்யூச்சர்லேயும் வராது. இது வந்து அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்பப்போலாம் நீங்கள் வந்து எங்கன்னா ஃபங்க்ஷன் போவீங்க, இல்லைனா எங்கன்னா வெளியே போவீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து போகிற இடத்துல வந்து உங்கள் ஃபேஸ் மட்டும் நல்லா க்ளோயிங்காக அழகாக தெரிவிங்க. சிலர் இந்த ஹோம் ரெமெடியை ரெடி பண்ணும்போது விட்டமின் டேப்லெட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி வந்து ஆட் பண்ண வேண்டாம். பிகாஸ் இது வந்து நம்ம வந்து 100% நேச்சுரலாக பண்ணுறதுனால எந்த ஒரு கெமிக்கலும் வெளியிருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பண்ணாமலே நீங்கள் வந்து ஃபேஸை வந்து நீங்கள் வந்து பிரைட் ஆக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹோம் ரெமெடி 3. இது வந்து ரொம்பவே ஈஸியான ஹோம் ரெமெடிங்க. இதில் வந்து பாசிப்பயிர் எடுத்துக்கோங்க. அது கூட பால் எடுத்துக்கோங்க. பால்னால் நீங்கள் காய்ச்சின பாலும் எடுத்துக்கலாம், காய்ச்சாத பாலும் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஃபேஸில் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணால் இதுவே வந்து ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டான ஃபீலை கொடுக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 3 ஹோம் ரெமெடியுமே வந்து எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் மெத்தடில் வந்து உங்கள் ஃபேஸை வந்து பிரைட் அண்ட் க்ளோயிங்காக வைக்கிறதுக்கான ஒரு வழிதாங்க இதெல்லாம். இந்த 3 ஹோம் ரெமெடியில் ஏதாவது நீங்கள் ஒன்று கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 2 or 3 வீக்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.